கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளை நம்பி காத்திருந்து ஏமாந்து போனவர்கள் அநேகம் உண்டு. அதே நேரத்தில் தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு காத்திருந்து வெற்றி பெற்றவர்களும் அநேகர் உண்டு வேத வசனங்களிலே. அன்பு ஜனமே, ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் சொல்கிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று. ரொம்ப அதிகமாக இந்த வசனத்தை குறித்து ஒருவேளை அறிந்திருக்கலாம். இந்த வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேல் தேசத்தில் யோர்தான் அந்த நதி ரொம்ப வயல்களை எல்லாம் மூடி கரை புரண்டு அந்த வெள்ளம் வருகின்ற நாட்களிலே ரொம்ப அதிகமாக தண்ணி அதில் ஓடிட்டே இருக்கும். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தங்கக்கிட்ட இருக்கிற அந்த தானியங்களை அந்த தண்ணிக்கு மேலே தூவி விட்டுருவாங்க, அதில் போட்டுருவாங்க. அந்த தண்ணீர் அப்படியே ஓடி சில நாட்களில் தண்ணீர் வற்றி போயிடும் இல்லையா? வற்றும் போது அந்த தானியங்களும் மண்ணுக்குள்ளாடி புதைஞ்சு போயிடும். புதைந்து போன அந்த தானியங்கள் அப்படியே இல்லாமல் போயிருமான்னு கேட்டால் இல்லை. என்னவாகும்? அது முளைத்து எழும்பி ஏற்ற நாட்கள் வருகிற பொழுது அது அதிகப்படியான பலனை கொடுக்கும். இது அவங்க ஒரு நாட்களில் பயன்படுத்தின ஒரு விவசாய ஒரு யுக்தின்னே சொல்லலாம். அப்போது அவங்க ஒரு நாள் அதனை தூக்கி வீசினாங்க அந்த தண்ணி வந்த பொழுது. ஆனால் அந்த தண்ணி வற்றி பல நாட்கள் கழிந்த பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலனை கொடுத்துச்சு. நிறைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விளைச்சலை காணும்படி செய்தது இல்லையா? அந்த காத்திருந்த அந்த நாட்கள் வீணாய் போகலை. தூவி விட்டு கடந்து வந்துட்டாங்க. ஆனால் அதற்கான அந்த நாட்கள் அது வீணான நாட்கள் அல்ல, அது செயல்படுகின்ற நேரமாக இருந்துச்சு, கிரியைகளை நடப்பிக்கிற நேரமாக இருந்துச்சு. ஒரு பலனை அவங்களுக்கு அதிகமாக அது காணும்படி செய்தது. அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்கள், அவரை ஆராதிக்கிற அவரை துதிக்கிற நேரங்கள், அவருடைய நாம மகிமைக்கென்று நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு பொருட்கள், கர்த்தருக்காக செயல்படுகிற ஒவ்வொரு விதங்கள் எல்லாமே வீணானவைகள் அல்ல. ஒரு நாள் நிச்சயமாக அதற்கேற்ற பிரதிபலனை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பார் என்பது சத்தியமான ஒன்று. மனுஷங்கிட்ட ஒரு காரியத்தை நீங்கள் ஒப்படைச்சிட்டு காத்திருந்து எத்தனை நாள் ஏமாந்து போயிருப்பீங்க? ஆபிரகாம பாருங்க, கர்த்தர் சொல்லி இருந்தார் ஈசாக்கை கொடுப்பேன் என்று. காத்திருந்து ஏமாற்றத்தை கிடைக்கல. காத்திருந்து ஈசாக்கை தான் அவர் பெற்றுக்கொண்டார். அன்பு ஜனமே, வேதத்தில் எத்தனை பேர் சாட்சிகளாக இருக்கிறாங்க காத்திருந்து நன்மையை பெற்றவர்கள். இன்றைக்கு நம்ம ஏசப்பாவை அறிஞ்சு பல நாட்கள் பல வருடங்கள் தாண்டி இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், எத்தனையோ நாளாக ஜெபிக்கிறேன், எத்தனையோ நாளாக அழுகிறேன், எத்தனையோ நாளாக ஓடுறேன், ஆனால் எனக்கு பலன் கிடைக்கலையே. நம்முடைய பார்வைக்கு காத்திருக்கிற நாட்கள் எல்லாம் வீணான நாட்களை போல தோன்றலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே காத்திருக்கிற நாட்கள் அது கர்த்தர் செயல்படுகின்ற நேரங்கள், நமக்கானவைகளை ஆயத்தப்படுத்துகிற தருணங்கள், நம்மை உருவாக்குகிற நேரங்கள், நம்மை அவர் ஒரு பெரிய ஒரு மகிமைக்கான பாதையிலே கொண்டு நிலைநிறுத்த போகிற ஒரு காரியங்கள் தான் அந்த காத்திருப்பின் நேரங்கள். சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறீங்கன்னா, அவர் வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக நீங்கள் பலனை அடையாமல் போவது இல்லை. ஆகையினால் உங்கள் ஆகாரத்தை தண்ணீரிலே போடுங்கள். எங்கே போடணும் தெரியுமா? உங்களுடைய ஆகாரம், உங்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் போடுங்க, தேவ சமூகத்தில் போடுங்க. வேற மனுஷங்கிட்ட கொண்டு போடாதீங்க, பலனை பார்க்க முடியாது. மனுஷங்க சொல்லுகிற இடங்களில் கொண்டு போடாதீங்க, பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போடுகின்ற பொழுது, கொண்டு விதைக்கின்ற பொழுது, கொண்டு ஒப்படைக்கின்ற பொழுது நிச்சயமாக 1, 30, 60, 100 என்று அதற்கு ஏற்ற பிரதிபலனை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்வீர்கள் என்று இந்த வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எத்தனையோ காலங்களாக காத்திருந்து ஏமாற்றத்தை பெற்றவர்கள் நாங்கள். ஆனால் நீர் எங்களை ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல. ஒருவேளை நாங்கள் நெடுநாளாய் காத்திருப்பதனால் நாங்கள் இளைத்து போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் விரும்பினதை ஒரு நாள் உம்முடைய சமூகத்தில் நின்று பெற்றுக்கொள்வோம் என்கின்ற விசுவாசத்தோடு கூட காத்திருக்கிற எங்களுக்கு பலன் தாங்கப்பா. நாங்கள் சோர்வடையாமல், நாங்கள் பின்வாங்கி போகாமல், அப்பா எங்களுக்கு இது கிடைக்க போவதில்லை என்று அவிசுவாசமாக இராமல், நிச்சயமாக ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்வார் என்றும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டது போல நாங்களும் நிச்சயமாக பலனை அடைவோம் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு, ஒரு தைரியத்தோடு, ஒரு திடனோடு
உமக்குள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உமையே நாங்கள் நம்பியிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உங்கள் சமூகத்தில் எங்களுடைய எல்லா விதமான பாரங்களை ஒப்படைக்க, எல்லா விதமான காரியங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று சொல்லி உடைய கரங்களுக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். தேவம் நாம் மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.